வணக்கம். இது நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ். அடுத்த வாரத்துக்கான மார்க்கெட் அவுட்லுக் எப்படி இருக்கும், என்னென்ன டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆகும், டார்கெட் எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துடலாம். ஓகே, சார்ட்டுக்கு போயிடலாம் டைரக்டா. ஓகே, ஸோ இந்த அடுத்த வாரத்தோட மூவ்மெண்ட் வந்து தொடக்கமே மோஸ்ட்லி வந்து நியூஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது, அப்படிதானே? லாஸ்ட் 2-3 வாரமாவே தொடர்ந்து தான் நடந்துகிட்டு இருக்கு. நியூஸை பேஸ் பண்ணி தான் சார்ட் வந்து நிஃப்டி மூவ் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு பாசிட்டிவ் நியூஸுக்கு பெரிய அளவுல கேப் அப்பும், நெகட்டிவ் நியூஸுக்கு பெரிய அளவுல கேப் டவுனும் தான் தொடர்ந்து மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் இப்போதைக்கு மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நிஃப்டி வீக்லி சார்ட்ல வச்சிருக்கிறேன். ஓகே, இது வீக்லி சார்ட்ல வச்சிருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பல வீடியோல பார்த்துருக்கோம். வீக்லி சார்ட்ல நிஃப்டி நெகட்டிவா தான் இருக்கு, பியரிஷா தான் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போதைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான அப்டெண்ட் வந்திருந்தா கூட நேற்றைய வீடியோலையும் தெளிவா சொல்லியிருந்தேன். முந்தானத்து வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது கூட ஃப்ரைடே மார்க்கெட் ஒரு பாசிட்டிவா ரன் ஆகுறதுக்கு, தர்ஸ்டே மார்க்கெட் நெகட்டிவா இருந்தாலும் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து நைட் பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸோட கேப் இருக்கு, அதை ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஃப்ரைடேயோட மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. ஒரு சின்ன அப்டன் கொடுத்து சைட்வேஸ்ல மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஆனாலும் ஓவரால் லெவல்ல வீக்லி சார்ட்ல நிப்டி நெகட்டிவா தான் இருக்குது. அது ஏன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்படி ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே பல வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம ஆல் டைம் ஹைல இருக்கும் போதே, மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும் போதே, இந்த நியூஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் பெருசா ஃபால் ஆகுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கறத அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகணுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ பட் நம்மளோட வியூ வந்து ஆல் டைம் ஹைல இருக்கும்போது நியூஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஃபால் ஆக போகுது அப்படிங்கறத அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை பூஸ்ட் பண்ற மாதிரி வாரம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய லெவல ஃபால் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம எதிர்பார்த்தது இந்த மாதிரி ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் 21,300 இனிஷியல் டார்கெட் 21,700 வரைக்குமே வரலாம். அதையும் தாண்டி 21,300 வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வியூவா இருந்துச்சு, இந்த எம் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஓவரால் வீக்லி சார்ட்ல மார்க்கெட் இன்னும் நெகட்டிவா தான் இருக்கு. இந்த வாரம் ஒரு புல்லி ட்ரெண்ட் கொடுத்திருந்தா கூட. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு, அப்படிதானே? நம்ம வரப்போற டெய்லி சார்ட்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வீக்லி சார்ட்ல மார்க்கெட் வந்து பேரிஷ் தான். இன்னும் ஃபில் பண்ண வேண்டிய கேப் இங்க இருந்து இது வரைக்குமே இருக்கு. 21,700, 21,300 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. ஓகே, டெய்லி சார்ட்ல பார்த்துடலாம். டெய்லி சார்ட்ல என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, நம்ம எதிர்பார்க்கிற டவுன் ட்ரெண்ட் ப்ராப்பரா இந்த சார்ட் பேட்டர்னுக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்து இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. இதுல சப்போர்ட் மேல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ராப்பரா மூவ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இப்படி வந்து டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட், மறுபடியும் அப்படியே டவுன் ட்ரெண்ட், சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்கணும்? ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற நிஃப்டி இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஒன்னுல பிரேக் பண்ணி மேல போகணும், இல்ல மறுபடியும் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இதுல இருந்து ரிஜெக்ஷன் வந்து அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு இங்க வரைக்கும் வரணும். ஓகே, ஸோ ப்ராப்பரா இது வரைக்கும் வரும்போது அந்த எம் பேட்டர்னும் ஃபினிஷ் ஆகும், இல்ல எம் பேட்டர்னோட ஃபார்மேஷன் வந்து ஃபினிஷ் ஆகும் இது வரைக்கும் வந்து வருதுன்னா. ஓகே, ஸோ அப்போ இதுல இந்த இடத்துல நிஃப்டியில ரிஜெக்ஷன் வருதுன்னா, ரிஜெக்ஷன் வந்து மறுபடியும் கீழே வருதுன்னா மார்க்கெட் மறுபடியும் இது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அந்த வீக்லி சார்ட்டோட பேட்டர்னையும் அதுக்கும் ரிலேட்டடா இருக்கு. அப்படிதான் வீக்லி சார்ட்ல ஆல்ரெடி நெகட்டிவா இருக்குன்னு பார்த்துருக்கோம். இவ்வளவு தூரம் ஃபில் பண்ண வேண்டிய கேப் இங்க இருந்து நிஃப்டி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஃபில் பண்ண வேண்டிய கேப்புக்கு டவுன் சைட்ல வர வேண்டிய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ஸை ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து அப்படியே கீழே வரணும். ஓகே, இதுதான் டே சார்ட்ல சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நிஃப்டி தொடர்ந்து கீழே வராம ஏன் அந்த இடத்துல இருந்து திரும்பியும் பவுன்ஸ் ஆகி ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆப்டன் கொடுத்துருக்கு? அதை நியூஸ் பேஸ் பண்ணி நடந்தா கூட சார்ட்லயும் அந்த ஏரியால சப்போர்ட் இருக்கு. இதுல இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்க இருந்து ஃபால் ஆன நிஃப்டி அப்படியே ஃபால் ஆகி இங்க வந்து இதுல இருந்து ஃபால் ஆன நிஃப்டி இப்படியே இங்க வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணி இதை பிரேக் பண்ணவே இல்லை. ஸ்டாண்ட் பண்ணலாம் மறுபடியும் இதை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இதுல சப்போர்ட்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது என்ன ஆயிடுச்சு, சப்போர்ட்ல இருந்து அப்படியே ரெசிஸ்டன்ஸ் நோக்கி மூவ் ஆரம்பிச்சு. இப்போ இதுதான் நடந்திருக்கு. கரெக்டா? ஸோ மண்டே என்ன நடக்கணும், அடுத்த வாரம் என்ன நடக்கணும்,
இப்போ நிப்டி கரெக்டா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நியூஸை பேஸ் பண்ணி மறுபடியும் இப்போ யூஎஸ் ஈரானோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அது பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா எப்போ வேணாலும் நடக்கலாம். ஓகே, ஸோ அந்த நியூஸ் ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் இருக்கும் பட்சத்துல அந்த பாசிட்டிவான நியூஸ் வந்து மண்டே மார்னிங் வரைக்கும் ஹோல்ட் ஆகுதுன்னா, ஏன்னா இப்போ வந்து அவங்க எடுக்கிற டிசிஷனை அடுத்த நாளே சேஞ்ச் பண்ணிடுறாங்கல்ல. ஒவ்வொரு நாளும் புது 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 நியூஸா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நியூஸும் ப்ரீவியஸ் நியூஸுக்கு ஆப்போசிட்டாவே எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நாளைக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் இடையில எதுவும் நடக்காம மண்டே மார்னிங் வரைக்கும் மார்க்கெட் ஹோல்ட் ஆகுது. அந்த பாசிட்டிவ் நியூஸ் கண்டினியூ ஆகுது. அது ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் நியூஸா இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துல பிரேக் அவுட் வரலாம். ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து நிஃப்டி இன்ச்ல இது வரைக்கும் போகலாம். இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா 24,300ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையை பார்த்து இப்படியே போகும். ஓகே, 26,300 வரைக்கும் ஆல் டைம் ஹையை பார்த்து இனிஷியலா போகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நியூஸும் டெக்னிக்கலும் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஓகே, ஸோ கரெக்டா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட உட்காந்துட்டு இருக்கு. பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும் பட்சத்துல இதை அப்படியே பிரேக் பண்ணி மேல போகலாம். ஓகே, ஸோ இது வந்து பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சுன்னா. ஒருவேளை நியூஸ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? அதுதான் ஆல்ரெடி ரிஜெக்ஷன் ஜோன் கிட்ட இருக்குது இல்ல, இதுல இருந்து அப்படியே திரும்பி மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு வரலாம். இது வரைக்கும் அந்த பால் தொடர்ந்து மறுபடியும் இந்த பாட்டம் சப்போர்ட் வரைக்கும் இனிஷியலா 21,700 நம்மளுக்கு ஒரு 3 வாரமாவே இதுதான் டார்கெட்டா வச்சிருக்கும். ஒவ்வொரு தடவையும் கீழே இது வரைக்கும் வர நிஃப்டி ஏதாவது சைடுல அப்படி ரிவர்ஸ் ஆயிருது. இன்னொரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிருது. ஓகே, ஸோ இப்போ ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வரும் பட்சத்துல மார்க்கெட் இதுல இருந்து ரிஜெக்ஷன் எடுத்து யாருக்கு தெரியும் 24,000 டைரக்டா இங்கேயே ஓப்பன் ஆகலாம். 23,300ங்கிற ரேஞ்சு கிட்ட கூட ஓப்பன் ஆகலாம். ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸா இருக்கும் பட்சத்துல வார் பெரிய அளவுல நடக்கும் பட்சத்துல டைரக்டா இங்கேயே ஓப்பன் ஆகி பால் தொடர்ந்து 21,700 வரைக்கும் வரலாம். ஓகே, இப்போதைக்கு சார்ட்டை மட்டும் இல்ல நியூஸையும் பார்க்கறது நம்ம முக்கியம். இந்த ஜோன் ஒரு கீ லெவல். ஓகே, ஒரு பெரிய நியூஸ் நெகட்டிவா இருக்கும் பட்சத்துல இதுல ரிஜெக்ஷன் வந்து அப்படியே மார்க்கெட் இது வரைக்கும் கீழே வந்துடும். இல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான் வருது அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் அப்படியே அப்சைட் போய் இதை ஹோல்ட் பண்ணி ஆல் டைம் ஹையை நோக்கி போகும். ஓகே, ஸோ இது ரெண்டு ப்ராபபிலிட்டி. இந்த ரெண்டுமே நடக்கல, எந்த டிசிஷனுமே எடுக்கல, இப்ப இருக்க கண்டிஷன்லயே அப்படியே என்ன சொல்றது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம மார்க்கெட் இந்த ஏரியால மண்டே என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இந்த ஏரியால இதை அப்படியே டெஸ்ட் பண்ணி இதை ரிஜெக்ட் பண்ணி மேல போச்சுன்னா இது வரைக்கும் மறுபடியும் ரிஜெக்ஷன் இருக்கு. வீக்லி ரெசிஸ்டன்ஸ் 24,350 இருக்கு. அப்படியே மெதுவா போய் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஓரளவு பாசிட்டிவ் வியூக்கு மாறலாம். நியூஸ் நெகட்டிவா இருந்தா கூட நியூஸ் எந்த நியூஸும் இல்லைன்னா கூட இப்போ இருக்க கண்டிஷன் அப்படியே கண்டினியூ ஆனா கூட மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,350 பிரேக் பண்ணிச்சுன்னா அப்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா அதேதான் டவுன் சைட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ நியூஸ் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கூட நம்ம சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஏரியா வாட்ச் பண்ணும். இந்த ஏரியால என்ன நடக்க போகுது, இதுல ரிஜெக்ஷன் வருதா இல்ல இதை பிரேக் பண்ணுதா. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இதுக்கு மேல போகும்போது ஹோல்ட் பண்ணும்போது ஆல் டைம் ஹை. இதை பிரேக் பண்ண முடியலைன்னா மறுபடியும் இந்த சார்ட் பேட்டர்ன் அப்படியே கண்டினியூ ஆகும். இங்க வரைக்கும் இனிஷியல் ஆகும் 21,700 வரைக்கும் நிஃப்டி வரும். ஓகே, ஸோ இதுதான் வீக்லி சார்ட்லயும் இதே பேட்டர்ன் தான். வீக்லி சார்ட்லயும் இதுதான் ரெசிஸ்டன்ஸா இருக்கு 24,300. இதுக்கு மேல போச்சுன்னா தான் ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டே சார்ட்ல இந்த ஜோன் 24,050. ஓகே, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது 24,000 பிரேக் அவுட் கொடுக்கணும், 24,050 பிரேக் அவுட் பண்ணணும், பிளஸ் வந்து 24,300க்கு மேல ஹோல்ட் பண்ணணும். ஒருவேளை பெரிய பாசிட்டிவ் நியூஸா இருக்கும்போது என்ன ஆகும், இதை பிரேக் பண்ணி இதுக்கு மேலே தான் நிஃப்டி ஓப்பன் ஆகிறது சான்ஸ் இருக்கு. இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இதை ஹோல்ட் பண்ணி அப்படியே அப் ட்ரெண்ட் கொடுக்கணும். அவ்வளவுதான் நடக்கணும். ஓகே, பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சுன்னா. நெகட்டிவ்னா இதுல ரிஜெக்ஷன் வருதான்னு பார்ப்போம். ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் இது கீழே ஓப்பன் ஆகலாம். 300 ரேஞ்சு கிட்டேயோ இல்லை கீழே ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆகி டார்கெட் மறுபடியும் இதை நோக்கி வரணும். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டியில இப்போதைக்கு கண்டிஷன். பேங்க் நிஃப்டியில எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில வீக்லி சார்ட்ல ஆல்ரெடி நிஃப்டி வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு கிட்ட நிஃப்டி இருக்கு 56,903 ரேஞ்சில் ஒரு வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சு கிட்ட இருக்கு. ஆல்ரெடி இந்த சேனல் பேட்டர்னுக்கு உள்ளாடி வந்துடுச்சு. ஸோ மண்டே மறுபடியும் நியூஸை பேஸ் பண்ணி தான் இதுவும் ஃபங்க்ஷன் ஆக போகுது மேக்ஸிமம்.
இதுக்கு மேல ட்ரேட் ஆகும் பட்சத்துல இந்த ரேஞ்சுக்கு மேல ட்ரேட் ஆகும் பட்சத்துல 56,150ங்கிற ரேஞ்சுக்கு மேல ட்ரேட் ஆகும் பட்சத்துல அடுத்த வாரம் நியூஸஸும் பாசிட்டிவா இருந்துச்சா நிப்டி பேங்க் நிப்டி 60,000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதுலயும் நெகட்டிவ் நியூஸஸ் இருக்குது அப்படின்னா, நியூஸ் நெகட்டிவா குளோபல் நியூஸ் வந்து பாசிட்டிவா இல்லை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு 53,800ங்கிற ரேஞ்சுக்கு கீழே வந்து மறுபடியும் லோவை டெஸ்ட் பண்ணலாம். 51ங்கிற லோவை டெஸ்ட் பண்ணலாம். இதுதான் பேங்க் நிப்டிலையும் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போதைக்கு. ஓகே, ஸோ பார்க்கலாம் மண்டே எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி சஸ்டைன் ஆகுது அப்படிங்கிறத இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்ட்ராடேல 1 ஹவர்ல வச்சு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சார்ட்டு. ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இதை எடுத்தாச்சு. ஓகே ஓகே, இதை ரிமூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு மார்க்கெட்ல லைவ் மார்க்கெட்ல அப்டேட் வேணும், மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரியணும்னா டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல லைவ்ல மார்க்கெட்ல எப்படி என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும், அடுத்து எந்த டார்கெட் நோக்கி போகும் அப்படிங்கிற அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, இது வந்து 1 டேல பார்த்தோமா? ஓகே, ஸோ 1 டேல பார்த்தோம். 1 ஹவர்ல நம்ம இந்த வாரம் ஃபுல்லாவே போன அப் ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட்டா அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே போயிருக்கு. ஓகே, இந்த ரேஞ்சை அப்படியே டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, இதுல இருந்து அப்படியே அப் ட்ரெண்ட். ஓகே, அப் ட்ரெண்ட் இதுல வரும்போது டச் பண்ணி மேல மறுபடியும் அப் ட்ரெண்ட், பெரிய கேப் அப் ஓப்பனிங், அப்புறம் சைட்வேஸ், மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வந்தா கூட இந்த ரேஞ்சில இருந்து அப்படி திரும்பி இருக்கு. கரெக்டா திரும்பி மறுபடியும் இந்த இந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரேஞ்ச் ரொம்ப நேரோவா இருக்கா, சப்போர்ட் இங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. ஏதாவது சைட்ல பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஒண்ணுல கீழேயோ இல்லை இதுக்கு மேலேயோ பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஒன்ல இது கீழே பிரேக் பண்ணி ஆகணும். பிரேக் பண்ணும்போது இதுல ஒரு சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணணும். இது எடுக்க முடியலன்னா அப்படியே ஃபால் ஆகி இதுல வரைக்கும் வரும் டெக்னிக்கல். ஓகே, 23,200 இனிஷியல் டார்கெட். அடுத்த வாரத்துக்கு இனிஷியல் டார்கெட் இது வரைக்கும். ஒருவேளை இந்த ரேஞ்சுக்கு வெளியே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இனிஷியல் டார்கெட் வந்து 24,350. ஓகே, 24,350. இதை பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணிச்சுன்னா அடுத்த டார்கெட் 24,780 வரைக்கும் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ராடேல டெக்னிக்கலா அடுத்த வீக்குக்கான டார்கெட், இனிஷியல் டார்கெட்டா இருக்கும். ஓகே, இந்த ரேஞ்ச் நேரோவா இருக்கு. ஸோ இது இந்த ரேஞ்சுக்கு உள்ளடியே ரொம்ப நேரம் ட்ரேட் ஆக முடியாது, ஏதாவது சைடில் வெளியே வந்து ஆகணும். இப்போ பாட்டம்ல வரும்போது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த ரேஞ்சு 23,880ங்கிறது 890ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா டவுன் சைடில் 23,300 வரைக்கும் 23,000 கரெக்டா 300 வரைக்கும் வரலாம். அப் சைடில் பிரேக் பண்ணி இனிஷியலா இது வரைக்கும் வரும் 24,350 வரைக்கும். அதுக்கு மேல ஹோல்ட் பண்ணுச்சுன்னா 24,780 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ இது இன்ட்ராடேல அடுத்த வாரத்துக்கான இனிஷியல் டார்கெட்டா இருக்கும். ஓகே, ஸோ வழக்கம் போல லைவ் மார்க்கெட்ல மார்க்கெட் எப்படி என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கிறத டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட் கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டா வந்து ரீச் ஆகும். உங்களோட வியூ ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.